5 மினிட்ஸ் இருந்தால் போதும், பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். தக்காளி ரைஸுக்கு பதிலாக தக்காளி போஹா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, டேஸ்டியும் கூட. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், இது கூடவே வந்து கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கலந்துருங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 4 தக்காளியை வந்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துடலாம். தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அவல் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து திக்கான அவலை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ அது வந்து தண்ணி ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நீங்கள் தம் போட்டு எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான போஹா வந்து ரெடி ஆகிடும். நம்ம அந்த 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதுனால போஹா வந்து நல்லா மலர்ந்து வந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.